Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராக்கி ரங்கராஜனின் லாரா அத்தியாயம் 7. லாரா நினைத்திருந்ததைக் காட்டிலும் சுலபமாகவே வேலை முடித்தது. லாட்ஜ்காரர்கள் பெரும்பாலோர் அவளிடம் அனுதாபம் காட்டினார்கள். ஒரு சின்ன பெண்ணுக்கு உதவி செய்ய முடிகிறதே என்று சந்தோஷப்பட்டார்கள். மறுநாள் காலை வசூலித்த வாடகை பணத்தை ஒரு கவரில் போட்டு மெக்காலிஸ்டரிடம் எடுத்துச் சென்றாள். அவள் போனபோது அந்த பேங்கர் தன் அலுவலக அறையில் இருந்தார். என்னை பார்க்க வேண்டும் என்று சொன்னாயமே, என் செக்ரட்டரி சொன்னார். ஆமாம் சார். ஒல்லி ஒடிசலாக தலையை சரியாக வாரிக்கொள்ளாத லாராவை ஏற இறங்க பார்த்தார் அவள். நீ ஜேம்ஸின் பெண் இல்லை? ஆமாம் சார். சாராவோ என்னவோ பேர்? லாரா சார். உன் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையாமே, பாவம் என்றார் மெக்காலிஸ்டர். ஆனால் குரலில் எந்த அனுதாபமும் தென்படவில்லை. உன் அப்பாவால் இனிமேல் வேலை செய்ய முடியாது, நாம் வேறு ஏதாவது ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும். வேண்டாம் சார், வேண்டாம் என்றார் லாரா அவசரமாக. என்னை பார்த்து கொள்ளும்படி அப்பா சொல்லியிருக்கிறார். நீயா? ஆமாம் சார். உன்னால் முடியாது பெண்ணே. கையில் வைத்திருந்த கவர்களை அவர் மேஜை மீது வைத்தார் லாரா. இந்த வாரத்து வாடகை பண்ண சார். அவளை ஆச்சரியத்துடன் பார்த்தார் மெக்காலிஸ்டர். மொத்த பேரிடமும் வசூல் பண்ணிட்டேன்? ஆமாம் என்று தலையசைத்தாள். நீயே போய் வசூலித்தாயா? ஆமாம் சார். அப்பாவுக்கு உடம்பு சரியாகிற வரையில் நானே வாரம் வாடகை கொண்டு வந்து தர்றேன் சார். ஓகே என்றவர் கவர்களை பிரித்து பணத்தை கவனமாக எண்ணி பார்த்தார். ஒரு பெரிய பச்சை பையில் அதை வைத்து கொண்டார். கொஞ்ச நாளாகவே அவருக்கு ஜேம்ஸை பிடிக்கவில்லை. ஒழுங்காக வேலை பார்க்காமல் குடித்து விட்டு திரிவதால் அவனுக்கு பதில் வேறு யாராவது நியமிக்கலாம் என்று எண்ணியிருந்தார். அவனையும் அவன் குடும்பத்தையும் தொலைத்து தலைமுழுக இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று தோன்றியது. லாராவை மறுபடி ஒரு முறை பார்த்தார். அப்பா செய்து வைத்த வேலைகளை இந்த பெண்ணினால் செய்ய முடியும் என்று அவருக்கு தோன்றவில்லை. அதே சமயம் ஜேம்ஸையும் அவன் பெண்ணையும் நடுத்தெருவில் நிற்கும்படி பண்ணினால் ஊரில் எல்லாரும் திட்டுவார்கள் என்ற பயமும் ஏற்பட்டது. பாருமா, ஒரு வாதம் உன்னை வேலையில் வைத்துக் கொள்கிறேன், அதன் பிறகு பார்க்கலாம் என்றார். நன்றி மிஸ்டர் மெக்காலிஸ்டர், ரொம்ப ரொம்ப நன்றி. $25 லாராவிடம் நீட்டினார். இது உன் சம்பளம். பணத்தை வாங்கி கொண்டவள் கையில் பிடித்தபடி கொஞ்ச நேரம் நின்றாள். செய்த வேலைக்காக பணம் பெறுவது இதுதான் முதல் தடவை. சுதந்திர உணர்வு அவள் உடலெங்கும் வியாபித்தது. நேரே ஆஸ்பத்திரிக்கு சென்றாள். டாக்டர் டங்கன் அப்போதுதான் ஜேம்ஸ் இருந்த அறையிலிருந்து வந்து கொண்டிருந்தார். திடீரென்று ஒரு கலவரம் அவளை பிடித்து கொண்டது. அப்பாவுக்கு ஜாஜா வந்து அவருக்கு ஒன்றும் இல்லை என்று டாக்டர் சிறிது தாங்கிவிட்டு, அதாவது அவர் உயிருக்கு ஆபத்தில், அதாவது இப்போதைக்கு, ஆனால் இன்னும் சில வாரம் அவர் படுத்திருக்க வேண்டியிருக்கிறது. அவர் கவனித்துக்கொள்ள நான் இருக்கேன் டாக்டர், நான் பார்த்துக்கிறேன். அவளை உற்று பார்த்தார் டாக்டர். குரலில் மென்மை துணிக்க, இப்படி ஒரு நல்ல பெண் கிடைக்க உன் தகப்பனுக்கு கொடுத்து வச்சிருக்க வேண்டும். அவனுக்கு அது தெரியலையே. நான் உள்ளே போய் அப்பாவை பார்க்கலாமா? போகலாம். தகப்பன் இருந்த அறைக்குள் நுழைந்து அவனையே வரித்து பார்த்தபடி நின்றாள் லாரா. முகம் வாடி அனாதை போல் படுக்கையில் கிடந்தான் ஜேம்ஸ். திடீரென்று கிழவனாகிவிட்ட மாதிரி இருந்தது அவன் தோற்றம். அலை அலையாக ஒரு பரிவு உணர்ச்சி லாராவின் உள்ளத்தில் எழுந்தது. இப்போதாவது அப்பாவுக்கு ஏதாவது செய்ய முடியும், செய்து அப்பாவின் பாராட்டையும் அன்பையும் பெற முடியும். கட்டிலை நெருங்கினான். அப்பா. அவன் கண்ணை திறந்து அவளை பார்த்தார். சனியான, எதுக்கு வந்து தொலைச்ச? லாட்ஜில் வேலை இல்லையா? லாரா உறைந்து போனான் அதிர்ச்சியில். வேலை இருக்கிறதப்பா, மெக்காலிஸ்டர் போய் பார்த்தேன். உங்களுக்கு உடம்பு சரியான வரையில் வாடகைகளை நான் வசூலித்து தருகிறேன் என்று சொன்னேன். அதை உங்களிடம் சொல்லத்தான் இப்போ வந்தேன். நதே, நீ போய் வாடகை வசூல் பண்ண போகுதுயா? சிரிப்பு தான் வருகிறது. வலிப்பு கண்டார் போல் அவன் உடம்பு குலுங்கியது. அது அடங்கியது. மறுபடி பேசினான். குரல் மிகவும் பலவீனமாகிவிட்டது. ஏன்னா என் தளபதி மெக்காலிஸ்டர் என்னை கழுத்தை பிடிச்சி வாசலில் தள்ள போகிறான். லாரா அவனையே பார்த்தவாறு நின்றான். என்ன தகப்பன் இவன்? தன்னை பற்றித்தான் நினைக்கிறானே தவிர வயதுக்கு வந்த மகள் இருக்கிறாளே, அவள் கதி என்னாவது என்று கடுகத்தனையும் நினைக்க காணோமே. நெடுநேரம் நின்றிருந்த பின் அவள் திரும்பி நடந்தாள். 3 நாட்களுக்கெல்லாம் ஜேம்ஸை வீட்டுக்கு எடுத்து வந்து படுக்கையில் கிடத்தினார்கள். இன்னும் 2 வாரத்துக்கு நீ படுக்கையை விட்டு எழுந்திருக்கக்கூடாது என்றார் டாக்டர் டங்கன். 2 நாள் கழித்து மறுபடியும் வந்து பார்க்கிறேன். என்னால் சும்மா படுத்து கொண்டு இருக்க முடியாது என்று ஆட்சேபித்தான் ஜேம்ஸ். நான் பிஸியான ஆள், நிறைய வேலை இருக்குது. டாக்டர் அமைதியாக சொன்னார். பாரு, படுத்திருந்தால் உயிரோடு இருக்கலாம், எழுந்திருந்தால் சாக வேண்டித்தான். சொல்லிட்டேன், அப்புறம் பாடு. கள்ளங்கபடம் தெரியாத ஒரு சின்ன பெண் வந்து வாடகை வசூல் செய்து கொண்டு போவதை பார்த்து முதலில் கொஞ்ச நாளைக்கு லாட்ஜ்காரர்கள் சந்தோஷப்பட்டார்கள். அந்த புதுமை தேயத் தொடங்கியது. பலவிதமான சாக்கு போக்குகள் சொல்ல ஆரம்பித்தார்கள். இந்த வாரம் எனக்கு உடம்பு சரியில்லை, வைத்திருந்த பணம் மருந்துக்கே சரியாக விட்டது. ஒவ்வொரு மாதமும் என் பிள்ளை பணம் அனுப்புவான், என்னவோ தெரியல, இந்த மாதம் மணி ஆர்டரே வரல, கொஞ்சம் சாமான்கள் வாங்கும்படி ஆயிடுச்சு. இப்படி யார் சொன்னாலும் லாரா அசைந்து கொடுப்பதில்லை. இது அவளுக்கு வாழ்வா சாவா போராட்டம்.
லாட்ஜ்காரர்கள் சொல்வதை பணிவோடு கேட்டுக்கொள்வாள். பிறகு, ரொம்ப சாரி சார், இன்றைக்கு வாடகை கொண்டு வந்து தர வேண்டும் என்று மெக்காலிஸ்டர் ரொம்ப கண்டிப்பாக சொல்லியிருக்கிறது. உங்களால் கொடுக்க முடியலன்னா இடத்தை காலி பண்ண வேண்டியிருக்கும் என்பாள். அவர்களும் எப்படியோ சமாளித்து வாடகையை தந்து விடுவார்கள். உன் அப்பாவே எவ்வளோ தேவையில்ல பாப்பா, 1-2 நாள் பொறுத்து கொள்வார் என்பார்கள். ஆனால் அந்த இளம் பெண்ணின் துணிச்சலை பார்த்து எல்லாருமே வியந்து நின்றார்கள். தகப்பன் உடம்பு சரியில்லாமல் படுத்திருப்பதால் தனக்கும் அவனுக்கும் நெருக்கம் ஏற்படும் என்று லாரா நினைத்திருந்தால் அதில் பயங்கர ஏமாற்றம். அவனுடைய ஒவ்வொரு தேவையையும் முன்கூட்டியே ஊகித்து பூர்த்தி செய்து வந்தாள் அவள். ஆனால் அவள் எவ்வளவுக்கு எவ்வளவு பரிவுடன் நடந்து கொண்டாலோ அவ்வளவுக்கு மோசமாக அவன் நடந்து கொண்டான். தினம் அவனுக்காக புத்தம் புதிய பூங்குத்து வாங்கி கொண்டு வந்து தந்தாள், தின்பண்டங்கள் வாங்கி தந்தாள். எதற்காக இங்கே வந்து பிராணன் எடுக்கிற நீ? வேலை எதுவும் கிடையாது என்று அவன் கத்தினான். உங்களுக்கு பிடிக்குமே என்ன? சே போய்த்தல என்று சீறிவிட்டு மறுபுறம் திரும்பி படுத்துக்கொண்டான். சே, இவனும் ஒரு மனுஷனா என்று மனசுக்குள் வெறுத்து போனாள் லாரா. அந்த மாத கடைசியில் லாரா வாடகை பணத்தை வசூல் செய்து கவரில் போட்டு மெக்காலிஸ்டரிடம் கொடுத்தாள். அவர் பணத்தை எண்ணி பார்த்து விட்டு, இந்த பாருமா, உன்னை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, உன் தகப்பனை காட்டில் நீ நல்லா வேலை செய்கிற என்றார். லாராவுக்கு பரவசமாக இருந்தது அவர் சொன்ன வார்த்தைகளினால். நன்றி ஐயா என்றான். இன்னொன்று சொல்லணும், அத்தனை பேரும் வாடகை முழுசாக கரெக்டான டயத்துக்கு கொடுத்துருப்பது இதுதான் முதல் தடவை. அப்போது நானும் என் அப்பாவும் லாட்ஜில் தங்கலாம் இல்லை? மெக்காலிஸ்டர் அவளை கூர்ந்து பார்த்தான். தாங்கிக்கோ, நீ உன் அப்பா மீது ரொம்ப தான் பிரியம் வைத்திருக்கிறாய். அடுத்த வாரம் வருகிறேன் சார். லாராவுக்கு 17 வயதாயிற்று. சோனியாய் நோஞ்சானாய் இருந்த சிறுமி முழு வளர்ச்சி பெற்ற பெண்ணாக ஆனால் ஸ்காட்லாந்து முன்னோர்களின் முத்திரை அவள் முகத்தில் தெரிந்தது. மினு என்ற சருமம், வளைந்த நேர்த்தியான புருவங்கள், சூளுண்ட மேகம் போல் சாம்பல் நிறத்து விழிகள், அலையோடு கரும் கூந்தல். இவை தவிர சதா அவள் மீது கவிந்திருக்கும் ஒரு சோகம், குருதி சிந்திய ஸ்காட்லாந்து மக்களின் வரலாறு கொடுத்த சோகம். பார்த்தவர்களுக்கு பார்த்து கொண்டே இருக்க தோன்றியது. பார்வை அகற்ற முடியவில்லை. லாட்ஜ்காரர்களில் பெரும்பாலோர் பெண் இல்லாமல் வாழ்ந்தவர்கள். சில பேர் மட்டும் விபச்சார விடுதிகளில் சென்று தாபத்தை தீர்த்து கொண்டார்கள். அழகிய இளம் மங்கையான லாரா மீது அவர்கள் பார்வை விழுந்ததில் என்ன ஆச்சரியம்! லாரா சமையல் அறையில் வேலை செய்து கொண்டிருக்கும் போதோ, லாரா, என்னிடம் நல்லபடி நடந்துக்கோ, உனக்கு வேண்டியதெல்லாம் தருவேன் என்பான் ஒருவன். இன்னொருவன், லாரா, உனக்கு ஆண் சிநேகிதர் யாரும் கிடையாது இல்லையா? என்னுடன் வா, ஆண் எப்படி இருப்பான்னு நான் காட்டுறேன் என்பான். மற்றொருவன், கேன்சர் சிட்டி நீ பார்த்துருக்கியா? அடுத்த வாரம் நான் போகிறேன், நீ வருகிறியா என்பான். இப்படி அவர்கள் பேசலாம். லாரா தன் தகப்பனின் அறைக்கு செல்வாள். கைகால் சுவாதீனம் இல்லாமல் படுத்து கிடக்கும் அவனிடம், என் மூஞ்சிக்கு அவனும் வரமாட்டான் என்று சொன்னீர்களே, தப்புப்பா, இங்கே இருக்கிற அத்தனை ஆண்களும் என்னை கூப்பிடுகிறார்கள் என்று சொல்வாள். ஜேம்ஸ் அவளை வெறிச்சோடைய பார்வையில் பார்த்து கொண்டிருப்பான். வேறொன்றும் பேசாமல் லாரா வெளியேறிவிடுவாள். வசந்த காலத்தில் ஒரு நாள் காலை ஜேம்ஸ் இறந்து போனான். நகரத்தின் மறுகோடியில் இருந்த இடுகாட்டில் அவனை அடக்கம் செய்தாள் லாரா. இறுதிச் சடங்கின் போது அவளுடன் இருந்த ஒரே ஒரு நபர் பெர்தா தான். யாரும் கண்ணீர் சிந்தவில்லை. பாகம் 8. லாட்ஜுக்கு ஒரு புதிய நபர் வந்து சேர்ந்தார். அமெரிக்கர். பில் ராஜர்ஸ் என்று பெயர். வயது 70 இருக்கும். குண்டாக வழுக்கை தலையுடன் இருந்தார். ஜாலியான மனிதர். அரட்டை அடிப்பதில் பிரியமுள்ளவர். சாப்பாடு முடிந்ததும் சிறிது நேரம் உட்கார்ந்து லாராவுடன் பேசிக்கொண்டிருப்பது அவர் வழக்கம். ஏமா, கண்ணுக்கு லட்சணமாக அழகாக இருக்க, எதற்காக இந்த தரித்திரம் பிடித்த ஊரில் உட்காந்துட்ருக்க என்றார் ஒருவான். சிகாகோவுக்கோ நியூயார்க்குக்கோ போயிட்டு பிரமாதமாக முன்னுக்கு வரலாம். ஒரு நாள் போகத்தான் போகிறேன் என்றார் லாரா. இன்னும் எவ்வளோ காலம் வாழ போகிறவள் நீயே? என்ன தான் செய்வதாக உத்தேசம் உனக்கு? எனக்கென்று சொந்தமாக சிலது வேண்டும், அதுக்கு முயற்சி செய்வேன். ஓஹோ, அழகான துணிமணி, நகை, நட்டு இப்படி? இல்லை, நிலம். எனக்கு நிலம் வேண்டும். என் அப்பாவுக்கு சொந்தமாக எதுவுமே இருந்தது கிடையாது. வாழ்நாள் பூரா இன்னொருத்தர் கையை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஆர்வத்தினால் பில் ராஜர்ஸின் முகத்தில் ஒரு பளபளப்பு ஏற்படுது. நான் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறேன் என்றார். நிஜமாவா? நாட்டில் எங்கே பார்த்தாலும் எனக்கு சொந்தமான கட்டிடங்கள் இருந்தன. சங்கிலி தொடராக ஹோட்டல்கள் கூட இருந்தன. என்ன ஆயிற்று இதெல்லாம்? அவர் தோள்களை குறுக்கி கொண்டார். பேராசை ஏற்பட்டது. அவ்வளவையும் எழுந்தேன். அதனால் ரொம்ப ஜோரான தொழில் அது என்றார் பில். அதன் பிறகு தினம் அவர்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பற்றியே பேசிக்கொண்டார். ரியல் எஸ்டேட்டில் முதல் தத்துவம் என்ன தெரியுமா? OPM என்றார் பில். அதை மட்டும் மறக்காது. OPM என்றால் என்ன? அதர் பீப்புள்ஸ் மணி, அதாவது இன்னொருத்தனின் பணம் என்று விளக்கினார் பில். அரசாங்கம் நமக்கு பலவிதமான சலுகைகள் கொடுத்து கொண்டே இருக்கும். அதை வைத்து நாம் சொத்தை பெருக்கிக் கொண்டே போகலாம். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் முக்கியமான 3: லொக்கேஷன், லொக்கேஷன், லொக்கேஷன். அதாவது இடம், இடம், இடம். ஒரு குன்றின் மேலே போய் அழகான வீடு கட்டினா என்று வைத்துக்கொள், அதனால் நேரம்தான் வீண். அழகில்லாத வீடாக இருந்தாலும் ஜனங்கள் வசிக்கிற இடமாக பார்த்து கட்டினால் நீ பணக்காரி ஆயிடுவே.
அடமானங்களை பற்றியும் பணம் புரட்டுவதை பற்றியும் பேங்கில் கடன் வாங்குவதை பற்றியும் லாராவுக்கு அவர் சொல்லிக் கொடுத்தார். லாரா கவனமாக கேட்டுக்கொண்டார், ஞாபகம் வைத்துக் கொண்டார். ஒவ்வொரு சொட்டு தகவலும் ஸ்பஞ்சில் பதிகிற மாதிரி அவள் உள்ளத்தில் பதிந்தது. இந்த ஊர் இருக்கிறத கிளேஸ்பே, இங்கே வீடுகளுக்கு ரொம்ப பஞ்சம், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்காரர்களுக்கு பிரமாதமான வாய்ப்பு இருக்கிறது. நான் மட்டும் 20 வருஷம் சின்னவனாக இருந்தால் என்று அவர் பெருமிச்சு விட்டார். அந்த நிமிடத்திலிருந்து லாராவின் பார்வையில் கிளேஸ்பே வித்தியாசமாக தெரிய தொடங்கியது. எங்கெல்லாம் காலி மனைகள் தென்படுகிறதோ அங்கெல்லாம் ஆஃபீஸ் கட்டிடங்களும் வீடுகளும் இருப்பதாக கற்பனையில் காண ஆரம்பித்தாள். அந்த கற்பனை ஒரு விதத்தில் உற்சாகமாக இருந்தாலும் இன்னொரு விதத்தில் சோர்வு ஏற்பட்டது. கனவுகள் சரி, அவற்றை நிறைவேற்றுவதற்கான பணம் அதற்கு எங்கே போகுது? பில் ராஜஸ் புறப்பட்ட தினத்தன்று ஞாபகம் வைத்துக்கொள், இன்னொருத்தனின் பணம், தைரியமாக இரு, உனக்கு நல்ல காலம் சீக்கிரம் வரும் என்று சொல்லிவிட்டு சென்றார். இதற்கு ஒரு வாரத்துக்கெல்லாம் சார்ல்ஸ் என்பவர் லாட்ஜில் குடியேறினார். சின்ன உருவம், 60 வயது, அழகாக உடுத்து கச்சிதமாக ஜம் என்று இருக்கிறவர். மற்ற லாட்ஜ்காரர்களுடன் சேர்ந்து உட்கார்ந்து உணவு இருந்துவார். ஆனால் யாருடனும் ஒரு வார்த்தை பேச மாட்டார். தனக்குள் தானே சிந்தனை வலை பின்னி கொள்கிறவர் மாதிரி எப்போதும் காணப்பட்டார். லாரா சிறிது கூட முணுமுணுக்காமல் முகத்தில் புன்சிரிப்புடன் லார்ஜ் வேலைகளை செய்வதை கவனித்த அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. லாரா அவரிடம், இன்னும் எவ்வளோ நாள் இங்கே தங்கியிருக்க போகிறீங்க என்று கேட்டாள். நிச்சயமாக சொல்ல முடியாது, ஒரு வாரம் தங்கலாம் அல்லது 1 மாதம் 2 மாதம் கூட ஆகலாம் என்றார் சார்ல்ஸ். லாராவுக்கு அவர் ஒரு புதிராகவே இருந்தார். மற்ற லாட்ஜ்காரர்களும் அவருக்கும் சம்பந்தமே இருக்கவில்லை. மனுஷனுக்கு என்னதான் வேலை இருக்கும் என்று யோசித்து பார்த்தால், ஒரு நாள் பார்த்தால் சுரங்கத்தில் வேலை செய்கிறவர் மாதிரி இருந்தார். வியாபாரியோ என்று பார்த்தால் அப்படியும் தோன்றவில்லை. மற்ற லாட்ஜ்காரர்களை காட்டிலும் தரத்தில் உயர்ந்தவராகவும் படிப்பாளியாகவும் காணப்பட்டார். டவுனில் உள்ள ஒரு ஹோட்டலில் தங்க நினைத்ததாகவும் அங்கே இடம் கிடைக்கவில்லை என்றும் லாராவிடம் ஒரு நாள் சொன்னார். அவர் சாப்பிடும் அளவு ரொம்பவும் கொஞ்சம் தான். பழம் ஏதாவது இருக்கிறதா அல்லது கறிகாய் ஏதாவது இருந்தாலும் போதும் என்று பணிவாக கேட்பார். உடம்புக்காக ஏதாவது பத்தியம் இருக்கிறீர்களா என்று லாரா கேட்டார். ஒரு விதத்தில் அப்படித்தான். நான் வழக்கமாக சாப்பிடும் உணவு வகை இந்த ஊரில் எங்கும் கிடைக்கவில்லை என்றார் சார்ல்ஸ். அவருடைய ஸ்பெஷல் உணவு என்ன என்பதை தெரிந்து கொண்டு மறுநாள் அதை சமைத்து அவர் முன் வைத்தாள் லாரா. இது எப்படி? சார்ல்ஸ் ஆச்சரியப்பட்டார். மார்க்கெட்டுக்கு போனேன், விசாரித்தேன், கிடச்சிது, வாங்கி வந்து சமைச்சேன். நிறைய சாப்பிடுங்க. 2 வேளை முழு சாப்பாடையும் சேர்த்து தான் நீங்கள் வாடகை கொடுத்துருக்கீங்க. நாளைக்கு இதே மாதிரி பண்ணி போடுறேன். அது முதல் லாரா சும்மா இருக்கும்போதெல்லாம் அவராக வந்து பேச்சு கொடுப்பது வழக்கமாகிவிட்டது. அவருடைய அறிவும் சுதந்திர உணர்வும் அவருக்கு பிடித்து விட்டன. தன் வேலை என்ன என்பதை ஒரு நாள் அவர் தானாகவே லாராவிடம் சொன்னார். நான் கான்டினென்டல் சப்ளைஸ் என்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டோரி நிர்வாகி என்றார். நாடெங்கும் சங்கிலி தொடராக டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நடத்தும் பிரபலமான நிறுவனம் அது. இங்கே ஒரு புது கிளை நிறுவப் போகிறோம். அதற்கேற்ற இடம் தேடுவதற்காக நான் வந்திருக்கேன் என்றார். பெரிய விஷயமாக இருக்கிறதே என்றாள் லாரா. ஏதோ முக்கியமான காரணத்துக்காகத்தான் இவர் இங்கே வந்திருக்கிறார் என்று நாம் நினைத்தது சரியாகிவிட்டது எண்ணிக்கொண்டு, அதாவது ஒரு கட்டிடம் கட்டப்போகிறீங்களா என்று கேட்டான். இல்லை, கட்டிடம் கட்டும் வேலையை வேறு யாரிடமாவது ஒப்படைத்து விடுவோம், பிறகு அதை குத்தகைக்கு எடுத்துக்கொள்வோம் என்றார் சார்ல்ஸ். விடிகாலை 3 மணிக்கு திடீரென்று விழிப்பு கண்டது லாராவுக்கு. ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தவள் சரையென்று எழுந்து படுக்கையில் உட்கார்ந்து கொண்டாள். அவள் இருதயம் தடதடன்று அடித்துக் கொண்டது. நாம் கண்டது கனவா என்ன? இல்லை, அவள் மனம் புயல் வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்தது. அதன் பிறகு அவளால் தூங்க முடியவில்லை. காலை சிற்றுண்டிக்காக சார்ல்ஸ் தன் அறையிலிருந்து வெளிவந்தபோது அவர் எதிரே போய் நின்றாள். மிஸ்டர் சார்ல்ஸ், எனக்கு ஒரு பிரமாதமான இடம் தெரியும் என்று படப்படுத்தாள். அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. என்னதே என்றார். ஒரு நல்ல இடம் தேவைன்றீங்களே, அதை சொல்கிறேன். ஓ, அதுவா, எங்கே இருக்கிறதே? லாரா அதற்கு நேரடியாக பதில் சொல்லவில்லை. உங்களை ஒன்று கேட்கிறேன், சொல்லுங்கள். உங்களுக்கு பிடித்தமான இடம் ஒன்று எனக்கு சொந்தமாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே நான் ஒரு கட்டிடம் கட்டி தந்தால் அதை என்னிடம் 5 வருட குத்தகைக்கு எடுத்துக்கொள்வீர்களா? அவர் தலையசைத்தார். கற்பனையான கேள்வி, நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? எடுத்துக்கொள்வீர்களா மாட்டீர்களா? லாரா, கட்டிடம் கட்டுவதை பற்றி உனக்கு என்னமா தெரியும்? நானே என் கட்டுறேன். பிளான் போட்டு தருகிற பில்டிங் கான்ட்ராக்டரையும் நான் அமர்த்தி கொள்கிறேன். சார்ல்ஸ் அவளை கூர்ந்து பார்த்தார். சரி, நீ சொல்கிற இடம் எங்கே இருக்கிறது? உங்களுக்கு காட்டுகிறேன். பார்த்த மாத்திரத்தில் மயங்கி போய்விடுவீர்கள். அருமையான இடம். சிற்றுண்டிக்கு பிறகு நகரத்தின் முக்கியமான பகுதியிலிருந்து ஒரு இடத்துக்கு அவரை அழைத்து சென்றார் லாரா. மெயின் ரோடும் கமர்ஷியல் ரோடும் சந்திக்கும் இடத்தில் அந்த காலி மனை இருந்தது. 2 நாள் முன்பு அவரை அந்த இடத்தை வந்து பார்த்திருந்தார். இதுதான் நான் சொன்ன இடம் என்றாள் லாரா. இப்போதுதான் முதல் முறையாக பார்க்கிற மாதிரி அந்த இடத்தை ஏற இறங்க பார்த்தார் சார்ல்ஸ். லாரா, உனக்கு நல்ல மோப்ப சக்தி, ரொம்ப நல்ல மனை இது.
இந்த மனையை பற்றி ஏற்கனவே அவர் நைஸாக விசாரித்து வைத்திருந்தார். மெக்காலிஸ்டர் என்ற பேங்கருக்கு அது சொந்தம் என்று அவருக்கு தெரியும். மீண்டும் லாராவின் முகத்தை ஆராய்ந்தார். ரொம்ப சின்ன பெண்ணு, இவ்வளோ பெரிய வேலையை இவள் ஏற்று நடத்துவதா, அது மடத்தனம் என்று முதலில் எண்ணினார். மார்க்கெட்டுக்கும் போனேன். ஆமாம், மார்க்கெட்டுக்கும் போனேன். உங்களுக்கு பிடித்தமான உணவு எங்கே கிடைக்கிறதுன்னு விசாரித்தேன். நாளைக்கு இதே போல் பண்ணி போடுறேன் என்று அவள் சொன்னது ஞாபகம் வந்தது. இவளிடம் இரக்கமும் ஆர்வமும் இருக்கின்றன. லாரா பரபரப்பாக சொல்லிக் கொண்டிருந்தான். இந்த மனையை வாங்கி உங்களுடைய தேவைக்கு தக்கபடி கட்டிடம் கட்டித்தர ஏற்பாடு செய்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 5 வருட குத்தகைக்கு எடுத்துக்கொள்வீர்களா? அவர் சிறிது மௌனமாக இருந்த பிறகு மெதுவை சொன்னார். இல்லை லாரா, 10 வருட குத்தகை தான் எடுத்துக்கொள்வேன். அன்று பிற்பகல் மெக்காலிஸ்டரை பார்க்க சென்றாள் லாரா. அலுவலக அறைக்குள் நுழைந்ததும் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தார் மெக்காலிஸ்டர். 2 நாள் முன்னாதாகவே வந்துட்டேன் லாரா. இன்னைக்கு புதன்கிழமை தானே? தெரியும் சார், உங்களிடம் ஒரு உதவி கேட்பதற்காக வந்தேன். அவளை உற்று பார்த்தார் மெக்காலிஸ்டர். அழகான பெண்ணாக வளர்ந்து வருகிறாள் இவள். முன்னை போல சிறுமி அல்ல, வளர்ந்த பெண். உடையின் இறுக்கத்தை பார்த்தாலே இவளுடைய வளர்ச்சி தெரிகிறது. சார், எனக்கு கொஞ்சம் கடன் தர முடியுமா? அவளுக்கு தூக்கி வரப்பட்டது. எனது? ஆமாம் சார், கடனாக பணம் வேண்டும். பரிவோடு புன்னகை செய்தார் மெக்காலிஸ்டர். ஓஹோ, தர்றேனே. புதுதாக ட்ரெஸ் ஏதாவது வாங்கணுமா? முன்பணம் தர்றேன். எனக்கு $2 லட்சம் கடன் கொடுங்கள். அவருடைய புன்சிரிப்பு மறைத்தது. என்ன விளையாடுறியா? இல்லை சார், சீரியஸாக தான் கேட்குறேன். அவர் முன்னே குறிந்து ஆர்வத்துடன் பேசினார். ஒரு காலிமனை பார்த்து வைத்திருக்கிறேன். அங்கே ஒரு கட்டிடம் கட்ட போகிறேன். அதை ஒரு முக்கியமான மனிதர் 10 வருட குத்தகைக்கு எடுத்துக் கொள்வதாக சொல்லியிருக்கிறாரு. மனைக்கும் கட்டிடத்துக்கும் உத்தரவாதம் போதுமா? சற்று எரிச்சலுடன் அவள் முகத்தை பார்த்தார் மெக்காலிஸ்டர். சரி, மனையின் சொந்தக்காரர்களுடன் பேசிட்டியா? மனையை உனக்கு விற்க சம்மதித்திருக்கிறார்களா? மனையின் சொந்தக்காரருடன் தான் நான் இப்போது பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றார் லாரா. அதை புரிந்து கொள்ள ஒரு நிமிடம் பிடித்தது மெக்காலிஸ்டருக்கு. என்ன சொல்கிற நீ சொல்கிற மனை எனக்கு சொந்தமானதா? ஆமாம் சார், மெயின் ரோடும் கமர்ஷியல் ரோடும் சந்திக்கும் முனையில் இருக்கிறது. மெக்காலிஸ்டருக்கு கோபம் வந்தது. என்னுடைய மனையை வாங்கிறதுக்கு என்னிடமே கடன் கேட்குறியா? நடக்காது. தொடரும்.